எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். அனிமல்ஸ் எப்படி தங்களுடைய பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணுது. இந்த பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸில் அனிமல்ஸ் மனிதர்களுக்கு சற்றும் குறைஞ்சது இல்லை. அது இந்த வீடியோ முடியும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வந்திருக்கும். என்னென்ன வகையில் ஒரு ஃபீமேல் வந்து மேலே சூஸ் பண்ணுது. ஏன்னா இயற்கையில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பகுதி தங்களுடைய பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணக்கூடிய அந்த டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு தான் இருக்குது. ஏன்னா இயற்கை வந்து இந்த பொறுப்பை ஃபீமேலுக்கு தான் வழங்கியிருக்கு. ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் திறமையுள்ள ஆஃப் ஸ்ப்ரிங்காக வரணும், இந்த பூமியோட அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்காக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற ஆன ஒரு பெண்ணால் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். அப்படி இந்த பெண்ணானவள் எதையெல்லாம் ஆண்களிடம் எதிர்பார்க்கிறாள், ஆணானது என்னென்ன திறமையை பெண்களிடத்தில் வெளிப்படுத்துது அனிமல்ஸில் பார்த்துருவோமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா விஷுவல் அண்டு டான்ஸ் மூமெண்ட். அதாவது பார்க்குறதுக்கு நமக்கு தெரியும், ஆண் பறவைகளாகட்டும் ஆண் விலங்குகளாகட்டும் ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு இருக்கும். குறிப்பாக பேர்ட்ஸில் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கலர்ஸை வச்சும் ப்ளஸ் டான்ஸ் மூமெண்ட்டை வச்சும் ஃபீமேலை வந்து கவரக்கூடிய அனிமல்ஸ் என்னென்ன. இப்படி சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா பீகாக். இந்த பீகாக் வந்து தன்னுடைய தோகையை விரித்து ஆடும் பொழுது ஃபீமேல் வந்து ரெண்டு விஷயத்தை நோட் பண்ணுது. ஒன்று, ஒரு சாதாரண டான்ஸுக்கும் ஃபீமேலை அட்ராக்ட் பண்ணக்கூடிய டான்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபீமேலை பார்த்துட்டு ஒரு ஆண் பறவையானது அந்த டான்ஸை ஆட முடியாது. என்னதான் உள்ளுணர்வாக இருந்தாலும் கூட அந்த உள்ளுணர்வை வந்து மிக சிறந்த வகையில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் வேணும், ஒரு டிசிப்ளின் வேணும், ப்ளஸ் ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் வேணும். அந்த அனிமலுக்கு தன்னுடைய ஃபிசிக்கை பற்றி ஒரு ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் கண்டிப்பாக வேணும். அப்படி இருந்தால் தான் அந்த தோகை வந்து முழுசாக விரியும். அந்த தோகையில் இருக்கக்கூடிய மேக்னிஃபிஷன் கலர் மூலமாக ஃபீமேலை அட்ராக்ட் பண்ண முடியும், ப்ளஸ் டான்ஸ் மூமெண்ட் மூலமாகவும். ஸோ ஒரு ஃபீமேல் இது எல்லாமே என்ன செய்யுதுன்னா அனலைஸ் பண்ணுது. ஒரு பீகாக் ஒரு முறை ஆடுவதை வைத்து ஃபீமேல் என்ன செய்யாது அப்படின்னா சூஸ் பண்ணாது. ஓகேங்களா? அப்போ அந்த ஃபீமேல் வந்து பல இடங்களில் ஆண்கள் ஆண் பீகாக் ஆடக்கூடிய ஆட்டங்களை பார்க்குது, அனலைஸ் பண்ணுது, இது சரியாக இருக்கும் அப்படின்னு தேர்ந்தெடுக்குது. ஓகேங்களா? இது பீகாக். ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பேர்ட் ஆஃப் பேரடைஸ் அப்படின்னு சொல்லி சில குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குங்க. இது உலகத்தில் சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும். குறிப்பாக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தோனேஷியா, நியூ கினி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள், இதெல்லாம் வந்து சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் எர்த்து. இந்த பகுதிகளில் மட்டும்தான் பேர்ட் ஆஃப் பேரடைஸ் இந்த குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. இந்த குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி கலர்ஃபுல். இந்த இந்த மெக்னிஃபிஷியன்ட் கலர்ஸ் பாருங்கள், வேறு எந்த பறவைகள் இடத்துலையும் நீங்கள் பார்க்க முடியாது உலகத்தில். ஸோ இந்த பியூட்டியை வந்து பார்த்திங்கன்னா டேவிட் ஆட்டன்பரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயாலஜிஸ்ட் வந்து தன்னுடைய லைஃப்பில் பெரும் பகுதியை ஸ்பெண்ட் பண்ணி இதை வந்து கேமரா மூலமாக படம் பிடிச்சிருக்காரு. ஸோ இந்த வகை பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ்ஸு யுனீக் டான்ஸ் மூமெண்ட். நீங்கள் பீகாக்கெல்லாம் என்ன ஆடுது, இந்த மாதிரியான ஆட்டத்தை வேற யாருமே ஆட முடியாது, வேற எந்த பறவைகளும் ஆட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்டம் ஆடும். இதில் நிறைய வகை பறவைகள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வில்சன்ஸ் பேர்ட் ஆஃப் பேரடைஸ் அப்படின்னு ஒரு பறவை இருக்குது. இதனுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? இது நாம் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பெண்ணை கூப்பிட்டு வர்றதுக்கு அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கும். ஒரு சின்ன விறகு சருகு கிடந்தால் அதை எடுத்து தூரம் போட்டுரும், அந்த இடத்த க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபீமேலை வர வச்சு தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை காமிக்கும். வில்சன்ஸ் பேர்ட் ஆஃப் பேரடைஸ். சூப்பர் பேர்ட் ஆஃப் பேரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் வந்து வாகிள் காப். இந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு கலர் தான், பிளாக் ப்ளூ. ஆனால் இந்த ரெண்டு கலர் அது டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது விதவிதமான ஷேப்ஸை உருவாக்கும். குறிப்பாக கிரசன்ட் ஷேப், பிறை மாதிரியான ஒரு ஷேப்பை உருவாக்கும். ஃபீமேல் என்ன அட்ராக்ட் ஆகாமலாம் இருக்கும். இது பேர்ட் ஆஃப் பேரடைஸ் செய்யக்கூடிய விஷயங்கள். இது பார்த்திங்கன்னா விஷுவல் அண்டு
டான்ஸ் மூமெண்ட்டு. அடுத்து உங்களுக்கு தெரியுமா, பள்ளி வகையில் அனோலிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகை பள்ளி இருக்குது. அதனுடைய கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தோல் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து விரியும். அதுக்கு பேர் டியூ லேப். இதை வந்து 2 விஷயத்துக்காக அது பயன்படுத்துது. ஒன்று, எதிரிகள் கிட்ட இருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக. இது விரியும் பொழுது எதிரிகள் பார்த்தா பயமாக இருக்கும். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்த ஃபீமேல் கண்டிப்பாக அட்ராக்ட் ஆகும். இது லிசார்ட்ஸ். ஃபயர்ஃப்ளைஸ், மின்மினி பூச்சிகள், அதுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லுமினசன்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது பாருங்கள், அதை எல்இடி மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைமிங்கில் பண்ணி ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணுதுங்க. இது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். அடுத்து கிரேன்ஸ், கொக்குகள் ஒரு வகையான ஜம்பை பெர்ஃபார்ம் பண்ணி அப்படியே விங்ஸை ஃப்ளாப் பண்ணுறது மூலமாக ஒரு பேட்டர்ன் ஆஃப் டான்ஸை கொண்டு வந்து ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணுது. அடுத்து ஸ்பைடரில் போர்ஷியா அப்படின்னு சொல்லி ஒரு இன்டெலிஜென்ட்டான ஸ்பைடர் இருக்குது. அதனுடைய இன்டெலிஜென்ஸை பார்க்கணும் அப்படின்னா அதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போடணும். அது எப்படி ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணுது தெரியுங்களா? இந்த ஸ்பைடருடைய 8 கால்களில் ஒரு பேரில் மட்டும், அதாவது 2 காலில் மட்டும் ஒரு சின்ன தோகை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இலைக்கு பின்பக்கம் அமர்ந்து 2 கால்களையும் நீட்டும். இலைக்கு முன்பகுதியில் பெண் இருக்கும். ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு வேவ். இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, கையசைக்கிற மாதிரி அது கால் அசைக்குது. ஃபீமேலுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும். அது என்ன இரையா இல்லை ஃப்ரெண்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும். அந்த கால அசைவுகளை வச்சு ஃபீமேலை அட்ராக்ட் பண்ணுது இந்த போர்ஷியா. அதே மாதிரி பீகாக் ஸ்பைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை ஸ்பைடர் இருக்குது. இதுக்கிட்ட இருக்கக்கூடிய கலர்ஸ் அண்டு அதனுடைய மூமெண்ட் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதை வச்சு பீகாக் ஸ்பைடர் வந்து ஃபீமேலை அட்ராக்ட் பண்ணுது. இப்போ நம்ம 2வது பகுதிக்கு போயிடலாமா? அடுத்து ஃபைட்டிங்கில் பேர் போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ், லயன்ஸ், மான்களில் ஸ்டாக் அப்படின்னு ஒரு வகை மான்கள் இருக்குது. மலையாடுகள்னு சொல்லக்கூடிய ரேம்ஸில் ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹெட்பட்டி, மோதும், தலையோட தலை வந்து மோதி எவன் கலங்காமல் நிற்கிறானோ அவன் தான் வீரமானவன். ஸோ இந்த மாதிரியான ஃபைட்டிங் மூலமாக, குறிப்பாக எலிஃபண்ட் சீல் பார்க்குறதுக்கு குழகுன்னு கிடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஃபீமேலை அட்ராக்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன், ஃபைட்டு தாறுமாறாக இருக்கும். இதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுறது மூலமாக தாங்கள் யார் என்பதை நிரூபித்து ஃபீமேலை அட்ராக்ட் பண்ணி அந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயமே அந்த பிரேவரி தான். ஸோ ஏன்னா இந்த மாதிரி வகை விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா இட் லிவ்ஸ் இன் அ குரூப். அப்படி குரூப் பண்ணும்போது ஒரு டாமினன்ஸ் தேவைப்படுது. அந்த டாமினன்ஸ் கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குதோ அவங்கள தான் இந்த ஃபீமேல் வந்து பார்ட்னர்ஸை செலக்ட் பண்ணுது. ஸோ இது ஃபைட்டிங். கலர்ஸை வச்சு அட்ராக்ட் பண்ணிச்சு, டான்ஸ் மூமெண்ட் வச்சு அட்ராக்ட் பண்ணிச்சு, பிரேவரி, கரேஜ், ஃபைட்டிங் இதை வச்சு அட்ராக்ட் பண்ணிச்சு. இப்போ வோக்கல், தங்களுடைய குரலின் திறமையை வெளிப்படுத்தி ஃபீமேலை அட்ராக்ட் பண்ண முயற்சி பண்ணுது ஆண்கள். குரல் அப்படின்னும் போது முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது குயில்கள், குக்கு. குயில்கள் மட்டும் இல்லை, நைட்டிங்கேல் அப்படின்னு ஒரு பறவை இருக்கு. பறவைகளுக்கு மட்டும் இது சொந்தமும் கிடையாது. ஆக்சுவலாக ஃப்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டில் கத்திட்டு கிடக்கும். அது எதுக்கு கத்துது நமக்கு தெரியாது. இப்போ தெரிஞ்சிருக்குமே எதுக்கு கத்துது அப்படின்னு. ரோஸ்டர், நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய சேவல்கள் காலையில் நம்மளை எழுப்புறதுக்காக தான் கத்துதுன்னு நாம் நினைக்கிறோம். அது மட்டும் அது கத்துறது இல்லை, ஃபீமேலை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் அது கத்துது. இந்த குரலில் ஃபீமேல் என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா, இந்த குரலில் வந்து இனிமை எதிர்பார்க்குது. அதே சமயத்தில் ஒரு குரல் அப்படின்றது ஒரு மிருகத்தினுடைய லங்ஸ் கெப்பாசிட்டியை குறிக்குது. எவ்வளவு லாங்காக
குரலை வந்து எழுப்ப முடியும். ஸோ இதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் கண்டிப்பாக இருக்குது. எதுக்கு? ஃபீமேலுக்கு ஒரு ஆணுடைய ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்றத குரல் மூலமாக செக் பண்ணுறது. இவங்கெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சவங்க. கடலுக்குள்ளே பாருங்கள், வேல்ஸ். இந்த வேல்ஸ் வந்து இன்ஃப்ராசோனிக் சவுண்டுனால தான் ஃபீமேலை வந்து கால் பண்ணுது. கால் பண்ணுறது அப்படின்னா எவ்வளோ தூரத்தில் இருக்க ஃபீமேலை கூப்பிடும்? இன்ஃப்ராசோனிக் சவுண்டு 12 ஹெர்ட்ஸுக்கு கீழே. இந்த சவுண்டு வந்து என்னங்க இவ்வளோ கம்மியாக இருக்குது, நம்ம ஆடியோவில் ரேஞ்சுக்கு இது இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது போகக்கூடிய தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் ப்ளஸ் அப்படின்றாங்க. 1000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேலுக்கும் இந்த சவுண்டானது கேட்குது. அதை கேட்டு அந்த ஃபீமேல் வந்து எங்கே மேல் இருக்குன்னு தேடி வருதுங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஓஷன்ஸ்னுடைய சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேல்ஸ்னுடைய சிங்கிங் பேட்டர்ன் நீங்கள் இன்ஃப்ராசோனிக்கை வந்து கொஞ்சம் ஆடிபிள் ரேஞ்சுக்கு தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட் மாதிரி கேட்கும் நமக்கு, பீட். இவங்கெல்லாம் வோக்கல் மூலமாக ஃபீமேலை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். கிஃப்ட் கிவிங் மூலமாகவும் சில அனிமல்ஸ் வந்து ஃபீமேலை அட்ராக்ட் பண்ண முயற்சி பண்ணுது. அதில் முதல்ல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பென்குயின். பென்குயின் வந்து இருக்கக்கூடிய இடம் ஒன்று போலார் ரீஜியன்ஸ், ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி நமக்கு தெரியும். இதில் ஃபீமேல் பென்குயின் வந்து மேல் பென்குயினை எப்படி சூஸ் பண்ணுது அப்படின்னா, மேல் பென்குயின் வந்து சிறந்த கூழாங்கற்களை வைத்து கூடு கட்டுமா. அந்த கூழாங்கற்களினுடைய தன்மையை வைத்தும் அதை கட்டக்கூடிய கூட்டை வைத்தும் ஃபீமேல் வந்து மேலே வந்து சூஸ் பண்ணுது. சிறந்த கூழாங்கற்கள் தேவைப்படுது அப்படின்னா அதை தேடி எடுக்கிறதுக்கு ஒரு பொறுமை வேணும் இல்லையா? பென்குயின்ஸ் வந்து ஆண்கள் கிட்ட எதை எதிர்பார்க்குது அப்படின்னா அந்த பொறுமையை, அந்த டெடிகேஷனை எதிர்பார்க்குது. ஏன் இந்த டெடிகேஷனை எதிர்பார்க்கணும் அப்படின்னா, பென்குயின் கிட்ட ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்குது. முட்டை மட்டும்தான் பெண்ணு போடும். அந்த முட்டையை அடகாத்து குஞ்சு பொரிக்கிற வேலை ஆணோடது. உங்களுக்கு தெரியும், மேட்டிங் அப்படின்றது விலங்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சீசனல் ப்ராசஸ். அப்போ ஒரு சீசனில் எல்லாமே முட்டை போடும். அப்படி முட்டை போடும்போது எல்லா ஆண் பெண் குயின்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த முட்டை மேலே அமர்ந்து முட்டையை அடகாக்குது. ஏன் எல்லாம் ஒன்றா சேரணும் அப்படின்னா, அது இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப குளிரான பகுதி. முட்டை வெளியில் இருந்தது அப்படின்னா அந்த முட்டை வந்து கட்டி போயிடும். அது கட்டாமல் இருக்கணும்னா ஒரு அனல் தேவை, ஒரு ஹீட்டு தேவை. அந்த ஹீட்டை எல்லாம் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலமாக முட்டைக்கு தேவைப்படக்கூடிய டெம்பரேச்சரும் கிடைக்கும், தங்கள் உடம்புக்கு தேவைப்படக்கூடிய டெம்பரேச்சரும் கிடைக்கும். எவ்வளவு நாட்கள் ஆனாலும் அவ்வளோ நாட்கள் சாப்பிடாம கொள்ளாமல் மேலே இருந்து அந்த குஞ்சுகளை பொறிச்சு பாதுகாப்பாக வெளியில் அனுப்பும். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு ஆண்களுக்கு பொறுமை தேவை, டெடிகேஷன் தேவை. இந்த டெடிகேஷனை வந்து பெண்கள் அவர்கள் பொறுக்கக்கூடிய கூழாங்கற்களினுடைய தன்மைகளை வைத்தும் அவர்கள் கட்டக்கூடிய கூடுகளை வைத்தும் முடிவு செய்கிறார்கள். சில பூச்சிகள் இருக்கு, டான்ஸ் ஃப்ளைஸ், ஸ்கார்பியன் ஃப்ளைஸ் அப்படின்னு அதுக்கு பேர். இந்த வகை பூச்சிகள் வந்து அதை விட சிறிய லெவலில் இருக்கக்கூடிய பூச்சிகளை பிடிச்சு கொண்டு வந்து ஃபீமேலுக்கு கொடுக்கறது மூலமாக ஃபீமேலை அட்ராக்ட் பண்ண முயற்சி பண்ணுது. கிங்ஃபிஷர் இருக்குது பாருங்கள், மீன் கொத்தி. மீன்களை பிடித்து கொண்டு வந்து, இந்தா உனக்காக நான் மீன் பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன், இதெல்லாம் சாதாரணமாக கிடைக்காது, உனக்காகவே நான் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுன்னு சொல்லி ஃபீமேலை வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஃபீமேல் வந்து எந்த விஷயத்தை இதில் பார்க்குது அப்படின்னா, அதனுடைய ஹண்டிங் ஸ்கில்லை பார்த்து இந்த பார்ட்னர் ஓகே, இந்த பார்ட்னர் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுது, செலக்ட் பண்ணுது. அடுத்த வகை அனிமல்ஸ் சென்ட் அண்ட் கெமிக்கல்ஸ். குறிப்பாக தங்களுடைய யூரினில் வந்து ஃபீரமோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கலை, வாசனை பரப்பக்கூடிய ஒரு கெமிக்கலை வந்து அது வெளியிடுது. இதன் மூலமாக இந்த எல்லைக்குள்ளார ஒரு கம்பீரமான ஒரு ஆண் இருக்கிறான் அப்படின்றத பெண்ணுக்கு வந்து காமிக்கிறது. அந்த மாதிரி செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி டைகர்ஸ், ஈவன் லயன், டாக்ஸ். அடுத்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம யாருக்கும் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, மாத்ஸ் இருக்குல்ல, பேய் பட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ப்ரௌன் பிளாக் கலரில் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சி, கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இந்த மாத்ஸ் வந்து யூரின் மூலமாக நாம் இங்கே தான் இருக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி சிக்னல். யூரின் இஸ் நாட் ஜஸ்ட் யூரின். யூரின் அப்படின்றது இன்ஃபர்மேஷன், ஒரு பயாலஜி பற்றியான இன்ஃபர்மேஷன். நீங்கள் புட்டின் வந்து
அலாஸ்கா போனார், அமெரிக்கா. அதில் வந்து புட்டினுடைய பாடி கார்டு ஒரு பெட்டி ஒருத்தவங்க கையில் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. பார்த்துருப்பீங்க. அந்த பெட்டி எதுக்கு அப்படின்னா, புட்டினுடைய யூரினை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு, அவருடைய வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா யூரின் இருந்தது, வேஸ்ட் இருந்தது அப்படின்னா புட்டின் உடம்புல என்ன நோய் இருக்குது, என்ன வகையான மாத்திரைகள் அவர் எடுத்துக்கிறாரு, எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும். இட் இஸ் அன் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஏ பயாலஜி. அதை ஃபீமேல் வந்து நோட் பண்ணுது. அதில் அந்த ஃபீரோமானுடைய அந்த வாசம் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத பார்க்குது. பார்த்து ஓகே, எங்கே இருக்கக்கூடிய ஆணை செலக்ட் பண்ணலாமா வேணாமா முடிவு பண்ணுதுங்க. இது மாதிரி ஆன்டிலோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மான் வகை. கொம்பு வந்து பார்த்திங்கன்னா சுருளாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஆன்டிலூப்ஸ் வந்து இந்த முறையை பயன்படுத்தி பார்ட்னரை தேடுது. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் இல்லை, இருக்குது. என்னென்னா கலர் சேஞ்சஸ். கலர் பார்த்தோம், கலரில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸை உருவாக்குறத பார்த்தோம். கலரையே மாற்றுறது, கெமிலியான் பச்சோந்தி ஃபீமேலை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தாங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்லை வந்து பர்ஃபார்ம் பண்ணி காமிக்குது. கலரை வெவ்வேறு விதங்களில் மாற்றுறது, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கலர் எவ்வளோ வேகமாக அது நடக்குது அப்படின்றத வச்சு ஃபீமேல் அட்ராக்ட் ஆகுதான். கடலில் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா ஃபிஷ் ரொம்ப அற்புதமான ஒரு ஃபிஷ். அது தன்னுடைய ஃபின்ஸ் மூலமாக ஒரு ஃப்ளேர் மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்குறது மூலமாக ஃபீமேலை வந்து அட்ராக்ட் பண்ணுது. இந்த மேண்ட்ரில்ஸ் குரங்குகள், அதனுடைய முகத்தில் ரெட் அண்ட் ப்ளூ கலர் இருக்கும் இயற்கையாகவே. அதனுடைய பிரைட்னஸ், அந்த கலர் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்றது வந்து அந்த குரங்குகளுடைய ஹெல்த் கண்டிஷனை வெளியிடக்கூடிய ஒரு தன்மை. இதை ஃபீமேல் பார்த்துட்டு ஓகே இது பிரைட்டாக இருக்குது, இது ஹெல்த்தியாக இருக்குது, ஓகே இதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுதுங்க. அடுத்து கூடு கட்டுறது மூலமாக போவர் பேர்டு அப்படின்றது வந்து கலரான ஆப்ஜெக்ட்ஸை வச்சு விதவிதமான ஷேப்பில் கூடுகளை கட்டி ஃபீமேலை அட்ராக்ட் பண்ணுது. இரண்டாவது இடம் வீவர் பேர்டு, நம்மளுடைய தூக்கணாங்குருவி கூடுகள். ஒரு ஆண் பறவை வந்து முதல்ல தனக்குன்னு ஒரு கூடை கட்டுதுங்க. அந்த கூடை வந்து ஃபீமேல் பார்க்குது, ஓகே கிராஸை வச்சு கட்டக்கூடிய கூடுகள் இதெல்லாம். ஓகே இவன் நல்லா கட்டுறான், நம்மளை கட்டிட்டாலும் இவனை நல்ல கூடாக கட்டி தருவான் அப்படின்னு சூஸ் பண்ணுதுங்க. அப்போ பெண்களுக்கு கூடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா, தனக்கு கூடு கட்டும் போது ஒரு அறை வச்சு கட்டின இந்த தூக்கணாங்குருவிகள் ஃபீமேலுக்கு கட்டும்போது 2 அறை, மேல் அறை வந்து ஃபீமேலுக்கு, கீழறை வந்து மேலுக்கு. அந்த மேல் அறையில் தான் முட்டைகள் இருக்கும். அது ரொம்ப பாதுகாப்பான ஒரு அறையாக இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள், களிமண்ணை கொண்டு போய் வச்சு இருட்டில் வந்து ஒளி கொடுக்குது. எப்படி மின்மினி பூச்சிகளை கொண்டு போய் அதில் சொருவி வச்சு ஒளி கொடுக்குது. எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்ஸ் இந்த நெஸ்ட் பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வீவர் பேர்டுக்கு. தண்ணி உள்ளே போகவே போகாது. ஒரு பாம்புகளோ அல்லது வேறு எந்த வேட்டையாடிகளோ வேட்டையாட முடியாத அளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சரில் இந்த கூடுகளானது இருக்கும். அடுத்து ஸ்டிக்கிள் பேக் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிஷ் இருக்குங்க. இவர் என்ன பண்ணுவாராம், மட்டு கிளே வச்சு சீ பிளான்ஸை வச்சு ஒரு கூடை கட்டி அந்த கூட்டுக்குள்ளே ஃபீமேலை வரவேற்கிறதுக்கு ஒரு வகையான டான்ஸ் ஆடுவார்னு சொல்கிறாங்க. எப்படியெல்லாம் பாருங்கள், இயற்கையினுடைய வரப்பிரசாதம். இதையெல்லாம் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சிகள். ஸோ இப்போ புரியுதுங்களா, மனுஷனுக்கு எந்த விதத்துலேயும் அனிமல்ஸ் சலைச்சதே இல்லை. இதில் பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணுறதில்ல.